இந்த வசனங்களை கூட தகப்பனே அப்பா, இந்த வசனத்தில் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் கீழ்ப்படிதலையும், பெரியோருக்கும் சிறியோருக்கும் கீழ்ப்படிதலையும், வேலைக்காரர்களுக்கும் எஜமானுக்கும் கூட நீங்கள் வார்த்தைகளை எழுதியிருக்கிறீர். கர்த்தருக்குள்ள கீழ்ப்படிதலாக இருங்கள்ன வார்த்தையின்படி தகப்பனே, நீர் தாமே இந்த வார்த்தைகளை நாங்கள் படித்து அனுப்பும்போது ஜனங்கள் எல்லாம் கேட்டு அதன்படி நடக்கும்படி ஆசீர்வதிக்கும்படியோ இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்தரித்து ஸ்துதித்து, கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவே, உம்மை உயர்த்தி என்னை தாழ்த்தி நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளு எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாகி இருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிதாக்களை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும் பயத்தோட நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷனுக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அடிமையானவனானாலும் சுயதீனம் உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து, மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல்மனதோட ஊழியம் செய்யுங்கள். எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கு உங்களுக்கும் எஜமானானவர் பரலோகத்திலே இருக்கிறார் என்று அவரிடத்தில் பச்சாபாதம் இல்லை என்றும் அறிந்து கடும் சொல்லை விட்டுவிடுங்கள். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிடத்திலே அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள்.